சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளங்குழந்தை 4 நாட்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. கர்ப்பிணி போல நடித்து வந்த குழந்தை இல்லாத பெண் கடத்தலில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கண்ணீர் 10 மாதங்கள் சுமந்து பெற்று களவாடப்பட்ட குழந்தையை மீண்டும் பார்த்து நிகழ்ந்த அன்னையின் ஆனந்த கண்ணீர். பிறந்த 2 நாட்களில் குழந்தை கடத்தப்பட்டதால் உணவு உறக்கமின்றி கண்ணீர் வற்ற அழுது வீங்கிய கண்கள், குழந்தையை பார்த்த மகிழ்ச்சியில் நெகிழ்ந்த கனம் இது. சேலம் மாவட்டம் நீர்முள்ளிக்குட்டையைச் சேர்ந்த இந்து என்ற பெண்ணுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமை ஆண் குழந்தை பிறந்தது. புதன்கிழமையன்று இந்துவின் தாய் வெளியில் சென்றிருந்த போது குழந்தை காணாமல் போனது. ஆம்பளைங்க இருந்தாங்கிட்ட பாத்ரூம் கிட்ட தானே ஒரு 15 நீளம் தான். மெதுவாக போட்டு ஒரு அக்கால பிடிக்க சொன்னது மெதுவாக நடந்து போய் விட்டுட்டு இப்படி வர பார்க்கறதுங்கிட்ட தம்பி காணுமா. என்னால் கத்தவும் முடியல ஓடவும் முடியல. நான் வந்து கேட்டப்பா சொல்லுது. அந்த பொம்பளை வந்து எனக்கு யார் எவருன்னு தெரியாது. நான் போனை பார்த்து தான் அதை எடுத்துருக்கேன் செத்த நேரத்துக்குள்ளார. இது குறித்து வழக்கு பதிவு செய்த மருத்துவமனை வளாக போலீசார் மருத்துவமனையில் இருந்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போது பெண் ஒருவர் குழந்தையை தூக்கிச் சென்றது தெரிய வந்தது. கடத்தப்பட்ட பச்சிளங்குழந்தையை கண்டுபிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தீவிர தேடுதலுக்கு பின்னர் தனிப்படை போலீசார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் குழந்தையை மீட்டனர். குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணையும் கைது செய்தனர். மீட்கப்பட்ட குழந்தை தருமபுரியிலிருந்து கொண்டு வரப்பட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. நான் சாப்பாடு கூட நேரம் சாப்பிட்டதும் இல்லை. டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சாப்பிடுமா குழந்தை கிடைக்க நம்பிக்கையோடு இருக்கு. என்னால முடியவும் இல்லை. ரொம்ப என்னால சொல்ல முடியல. அவளையும் மனுஷன் எனக்கு நெஞ்சு வலி கூட வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. கைது செய்யலன்னு ஒரு நாளும் மனம் தேர்த்திக்கிட்டேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டது. என்னால சொல்லவும் முடியல. என் பையன் கிடைச்சனால ரொம்ப என் பையன் இல்லாத நான் செத்து போயிடும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். குழந்தை கிடைத்ததும் இந்துவின் உறவினர்கள் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். தங்களுக்கு இன்றுதான் தீபாவளி என்று தெரிவித்தார் குழந்தையின் தந்தையான வெங்கடேஷ். ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. யாரும் தீபாவளி கொண்டாடல. நாங்கள் ஆஸ்பத்திரியிலே தான் இருந்தோம். இப்போ இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. எங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. எங்கள் ஊருக்காரங்க முதல் கொண்டு இங்கே வந்தவங்க எல்லாரும் மனநிலையில் இன்னைக்கு தான் தீபாவளியாக இருக்கும். கடந்த 6 மாதங்களாக கர்ப்பிணி போல் நடித்து வந்து குழந்தை இல்லாத பெண் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளதாக சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். குழந்தை கடத்தலுக்கு வேறு காரணங்கள் இருக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். Under our preliminary inquiry, இதில் வந்து only that lady is responsible. ஏன்னா குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அதுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தால் தான் அது வந்து மீதி இந்த சமுதாயத்தோட முன்னாடி அதுக்கு ஒரு இது கிடைக்குன்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு 6 months கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஒரு நாளைக்கு இதுக்கு மேலே ஆக்ட் பண்ண முடியாது. ஆக்ட் பண்ண முடியாமல் வரும்போது என்ன ஆகிடும், ஏதோ இடத்துல குழந்தை வேணும். அதுக்காக இந்த மாதிரி வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கு. இது எங்களோட preliminary inquiry அந்த லேடியோட ஒரு மட்டும்தான் இருக்கு. ஃபர்தர் we are still inquiring to see whether there is any other.
குழந்தையை கடத்தியது தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியைச் சேர்ந்த வெண்ணிலா என்பது தெரியவந்துள்ளது. வெண்ணிலாவுக்கும் சேலம் சந்தியூரைச் சேர்ந்த சதீஷுக்கும் 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்துள்ளது. குழந்தை இல்லாததால் வெண்ணிலா கர்ப்பிணி போல் நடித்து வந்ததாகவும், கர்ப்பத்தை மெய்ப்பிக்க குழந்தையை திருடியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. குழந்தை பிறப்பை பாலக்கோடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு செய்ய சென்றபோது சந்தேகமடைந்த மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் அந்த குழந்தை சேலத்தில் கடத்தப்பட்ட குழந்தை என்பதை உறுதி செய்தனர்.